அலமலை இல்லை விட்டு ஆதிவாள பாண்டியன் சந்தானே சந்தானமான கமனங்களோ அரசுங்கோலே குங்குமங்களோ உடுக்குற மல்லத்தி விளங்குறதே ஆனாவாம் உடுக்குற மல்லத்தி விளங்குறதே ஆனாவாம் அலமலை இல்லை விட்டு ஆதிவாள பாண்டியன் சந்தானே கமனங்களோ அரசுங்கோலே குங்குமங்களோ சந்தானமான பாண்டி கமனங்களோ பாண்டி உனக்கு கரும்பு குட்டி விட்டுருக்கேன் சாமி, மச்சமில்லாத குட்டி உனக்கு விட்டுருக்கேன் சாமி. பாண்டி உனக்கு பூசை கொடுத்துட்றேன். இப்படி ஆடாத பேய்களையும் சரி, ஓடாத பேய்களையும் சரி சாமி, ஆட்கொள்கின்ற வேலைகளே யார ஒரு ஆணாக மற்றவனும் சரி, பெண்ணாக மற்றவனும் சரி சாமி, தலைவிரி குலமாக ஆமா என் ஆலயம் தேடி சரி பாண்டி மீண்டும் சரி தஞ்ச வேண்டும் என்று அபய குரல் கொடுத்து சரி மரண விலமிட்டு சரி தலைவிரி குலமாக சரி சாமி ஆலயம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணவர்கள் யார் என்று அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்றால் சரி இந்த ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் சரி நல்லாசி வழங்கிவிட்டு ஆமா பிறகு செல்வமா. ஆமா சாமி, இந்த ஆடுற சாமியில நிப்பாட்டுறீங்க. அந்த திணர் போடுவோம் சாமி, பாண்டி சாமி அப்பா பாண்டி திண்ணூர் போடி சுவாமி, எல்லாத்தையும் திண்ணூர் போடுறது ஆடுறவங்களுக்கெல்லாம். அன்பார்ந்த நாடக பெருமக்களே, இப்பொழுது பாண்டிமணி விபூதி தர போறாங்க. எல்லாருமே வந்து விபூதி வாங்கிக்கோங்க. ஒருத்தர் கையில வாங்கி ஒருத்தர் பூசாதீங்க. தெய்வத்தை யாரும் நம்ம நேரில் பார்த்திருக்க மாட்டோம், இந்த மாதிரி மனித ரூபத்துல தான் பார்க்க முடியும். தயவு செய்து எல்லாருமே தாங்கள் வீட்டில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் நினைத்து காணிக்க இருக்கவங்க காணிக்க செலுத்துங்க. நம்ம வீட்டில் உள்ள ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு என சொல்லக்கூடிய அனைத்து நீங்கும் என்ற ஐதீகம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. பாண்டிமணி கோயிலுக்கு போனோம்னா நம்மளது இடதுகால் பாண்டிமணி இடதுகால் பெருவரில் ₹1 இருந்தாலும் போட்டு அந்த ஒரு காணிக்கையை செலுத்தினோம்னா கட்டுப்பட்டு எங்க குடும்பத்தில் எந்த கஷ்டமா இருந்தாலும் நீக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம காணிக்கை கட்டிட்டு இருந்தோம்னா அது அம்பூட்டு கஷ்டங்கள் நீங்கும் என்ற ஐதீகம் இருக்கின்றது. எல்லோருமே வாங்க, ஒருத்தர் கையில வாங்கி தயவு செய்து பூசாம நம்மளுடைய பாவங்கள் நம்ம கையில நம்மளோட போகட்டும் என்று எல்லாருமே வாங்கிக்கோங்க. வாங்க, எல்லாருமே அந்த விபூதி வாங்கிக்கோங்க. தயவு செய்து விபூதி வாங்கினவங்க அப்படியே உட்காருங்க. எல்லாருமே வாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து வாங்கிக்கலாம். வாங்க. ஹரே 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 ஜாமா வியாபாரமெல்லாம் எப்படி போச்சு? அந்த ஊசி பாசி எல்லாம் வித்துட்டியா? எல்லாமே வித்துட்டு இவங்க எல்லாம் யாருமே வாங்கலையே. அது நேத்து வந்து மொக்கா வந்து வித்துட்டு போயிடுச்சு. அந்த உருண்டை வேணா அதெல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த உருண்டை எல்லாம் என்ன உருண்டை? உருளி வேணா, சிக்கர் பொட்டு வேணா, கண்மை வேணா, குட்டாமாவே அட குட்டாமாவே அதெல்லாம் வாங்கிட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டாங்க. உட்கா வந்து நேற்று வியாபாரம் முடிச்சுல்ல. இந்தம்மா வியாபாரம் பழம் வித்தாச்சு. இந்த கொம்பு தேன் வச்சிருக்கியா? கொம்பு தேன், கொம்பு தேன், கொம்பு தேன், கொம்பு தேனு. சரி, கொல்லிமலை தேனு, கொம்பு தேனு. சரி, எனக்கு ஒரு பாட்டில் கொடு. ஆமா, ஒரு பாட்டில் 2000 ரூபாய். சரி, நான் வாங்கிக்கிறேன். அது எப்படி சாப்பிடுறது? அளவு 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 சொல்லு, அளவு சொல்லு.
உள்ளங்கையிலையா கையில ஊத்தி உள்ளங்கையில ஊத்தி மேலுக்கு தூள்றதுல மேலுக்கு மிளகு தூள் ரெண்டையும் நல்லா கோல்பி குழப்பி அட கோல்பி கோல்பி ஏன்னா சளி பிடிச்சா நல்லது தோடைக்கெல்லாம் நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லது நல்லது சரி நல்லா குழப்பி குழப்பி காலையில அவளுக்கு யார அதுக்கு அளவு மத்தியானம் இவளுக்கு சரி நைட்டுக்கு எவ்வளவு வேணாலும் எவ்வளவு வேணாலும் நக்கிக்கலாம் சரி சரி நீ ஒரு ஆளுமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அரையா குப்பை வந்தா பாட்டிலே பாக்கலையே எங்க போனா ஊர்ல போச்சா குப்பா அரே என் புருஷா புதுசா என் புருஷா எங்க போனா கண்ணாம கிடைச்சிக்கிட்டு இருக்க அரே சமயம் உங்களுக்கு பச்சை குத்து தெரியுமா நாலு பேருக்கு என்ன அரே பச்சை குத்து தெரியுமா அரே பச்சை பச்சை பச்சையா குத்துக்கு எவ்வளவு வாங்குற குத்துக்கு 500 ரூபாய் வாங்குது சார் அதே ஒப்பாடி ரேட் அதிகமா இருக்கு அந்த பையனுக்கு குத்துன உனக்கு குத்துன இந்த பையனுக்கு குத்துன எனக்கு நெஞ்சில குத்தணும் தொடையில தொடைக்கு பக்கத்துல கீழ ஆமா வேத் வடிதா சரி கேட்கிறேன் யாரோ ஒரு ஆணும் பெண்ணு அழுது பண்ண முடியும் யார் என்று பார்ப்போம் கண்ணியை தொட்டது நான் தொட்டது நான் கண்ணிக்கு வர வெள்ளத்தாவி கண்ணியை தொட்டது நான் தொட்டது நான் சுவாமி கண்ணிக்கு வந்தவையா சாமி அரே சாமி சொல்லுது எங்க ஆர்னி அம்மா நான் இடிச்சு போடுவேன் இடிச்சு ஏன்னா அம்மா ஆமா உடனே நான் பெத்தனாயா மரியாதைக்கு லூசு நீ உடனே மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணுமா மொத்தம் அம்மா பேசுறான் சாமி ஓய்வுமானு கேட்டா என்ன ஆகும் ஐயா உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்த அம்மான்னு சொன்னேன் தப்பா நீ வந்து என்ன அக்கனே சொல்லலாம் தம்பி என்னம்மா திரும்ப என்ன நான் மதுரை சக்கம்பட்டிக்காரன் மதுரை சக்கம்பட்டி மதுரை சோக்கம்பட்டி சொக்கம்பட்டியில வச்ச தண்ணி சக்கம்பட்டி ஆடே சோக்கம்பட்டி யார் பேச்சு கோர் பேச்சு நீ தப்பா நினைக்கிறேன் சாமி நான் பேசுவேன் சாமி என் பட்டு பேச்சு நான் சொன்னதவே சுண்டி மாட்டேன் நீ நான் தரமாட்டேன் சாமி அத ஆள் கட்ட மதுரை சக்கம்பட்டி காரணா என் பேர் வெள்ளச்சாமி சேதுபதி மகன்
ஓ மதுரை சோக்கப்பட்டி உன் பேர் வேலுசாமி உங்க அப்பா பேர் சேதுபுல்தா சேதுபதிங்கிறேன் அப்பன் பேரு சேதுபதி சேதுபதி பட்ட சேதுபதி கேக்குதா உனக்கு சேதுபதி சேதுபதி மக வெள்ளச்சாமி இந்த பொண்ணு பேரு வெள்ளையம்மா அருப்புக்கோட்டை திருப்பம்னா மலைச்சாமி மக இந்த பொண்ணு பேரு வில்லியம்மா பொண்ணு பொண்ணு அம்மா இந்த பொண்ணு பேரு வில்லியம்மா எங்க இருந்து வருது அந்த பொண்ணு அருப்புக்கோட்டையில இருந்து வருதுமா ஆடே அப்பா அந்த அருப்போட்ட எம்மா பெரிய ஓட்ட அட அப்பா அந்த ஓட்டையில இருந்து வருது நீ போய் கொஞ்சம் புந்து கறந்து அருப்போட்ட அம்மா ஓட்டல்ல கோட்டை வலசாமி மக ஒளிமா அம்மா மலைச்சாமி மக வெள்ளையம்மா மலைச்சாமி எங்க இருந்து வர்றீங்க நீங்க எங்க ஏன் வந்ததுங்க அம்மா நாங்க ரெண்டு பேரும் மனசால ஆசைப்பட்டு பாலமனை வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்துட்டோம் அம்மா அந்த பொண்ணு ஒரு சாதி நான் வேற சாதி அந்த பொண்ணுக்கு அண்ணங்க 7 பேர் இருக்கிறாங்க இந்த பொண்ணு ஒரு சாதி நீ ஒரு சாதி ரெண்டு சாதி வாச்ச தண்ணி நீதான் சரி பண்ற நீ ஒரு யானை அவர் ஒரு யானை அம்மா ஒரு யானை ஓ ஏனத்தை பார்த்துதான் இங்க பல பேர் நுந்து வைக்கிறீங்க எங்க நீ ஒரு ஏனா அந்த பொண்ணு ஏனா ஏயா உங்களை பார்த்தா ஏன மாட்டேன் தெரியுதா தகுதியா இருந்தா அந்த பிள்ளை சரி சரி விட்டுடுவ அவங்க அண்ணங்க 7 பேர் சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ண கூடாதா 7 பேர் கோத்து பண்ண அடிக்க மாட்டாங்க அடிக்க வரனாலதான் ஓடி வந்துட்டேன் ஆனா 7 பேருக்கு அப்புறம் ஒரு பொண்ணு 8ஆவதா பிறந்துச்சு அம்மா அக்கா எங்களை பார்த்தா உங்களுக்கு பாமா தெரியலையா ஏதோ சின்னஞ்சிறுசு அவன் வருவேன் ஆசைப்பட்டு வந்துட்டான் நீ ஏட்டா காலையில வர்ற அதே கருப்பு வெளிச்சாமே நீதான் போட்டு கையில காசு இல்ல இந்தமா என் கையில காசு இல்ல போட்டுருக்க நகையில ஓடி வந்துரு அதை வித்து பொழைச்சுக்கலான்னு வர சொல்லிட்டேன் இந்த மனுஷன் ஓத்தி தண்ணி வாடாய்க்க அவன் என்ன சொல்லி சேனை சாப்பிட்டப்பட போய் நீங்க நான் இதுக்கெல்லாம் வாத்தியாரம்னா என்ன ஆகும் உன் முன்னாடி என்ன கேக்குறது தெரியுமா சாமி நான் பொண்டாட்டி கூட ஆடுற நீ என்ன பண்ணுவேன் இங்க சாமி புருஷன காணா சாரி பிக்சர் தீந்து வாட்ச் தாரகமுள்ளி வைரானத்தி நல்ல பாசி காட்டித்தாரே கட்டவரத்தி கட்டவரத்தி கட்டிக்கீரே சம்மதமா கட்டிக்குருத்தி குட்டக்குருத்தி என்ன கட்டிக்கீரே சம்மதமா உன்னதான் நடிக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே அண்ணால வெளிவரும் தயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே என் குப்பியை காணா நீதான் கூட்டி விட்டியாடா வெள்ளச்சாமிக்கு கூட்டி விட்டு குப்பியை காணோம்னா அவட போய் சொல்லி எங்க சாமி உங்க குப்பியை காணோம் எங்க சாமி பேசாம எங்க உங்க குப்பனை காணா எங்க சாமி உங்க குப்பி தான் முதல்ல எடுத்துட்டு போயிருச்சு எங்க சாமி ஏன் குப்பி எடுத்துட்டு போயிட்டா ஆமா சாமி அவ அப்படி கிடையாது நான் நல்லா பாத்துட்டே அவ என் பொண்டாட்டி கண்ணகி ஆச்சே ஐயா அப்படி இல்ல சாமி அவ சொன்ன பச்சை சரியில்லை சாமி
உங்களுக்கு தெரிஞ்சு வச்சா? ஆமா சாமி, குப்பி சரியில்லை சாமி. என்னதான் வச்சு ஓட்டுறீங்க? என்ன நான் எங்கம்மா என் கஷ்டம் உனக்கு தெரியும். ஐயோ, இருந்தாலும் சாமி ஏன் சாமி கெடுத்து போடுவா? முதல்ல உன் குப்பியை கூப்பிடுங்க. ஆத்தி என் குப்பி அவன் கெடுக்காம இருந்தா போதுமா சாமி? முதல்ல உன் குப்பியை கூப்பிடுங்க. முதல்ல உன் குப்பியை கூப்பிடுங்க சாமி. குப்பி இப்பதாண்டி உனக்கு பட்டமெல்லாம் கொடுத்தேன் கண்ணையுமே. எடா போனதுக்குள்ள ஏமாடா 2 உள்ள கிடக்குமாடா வயிற்றுக்குள்ள. என்னக்கா அங்க போ, மைக்க வாயில வை, நேரா பேசு. ஏங்க இது என்ன தம்பி பாப்பா? தலைவணி முட்டையா? இல்லையே, தம்பி பாப்பா இந்த பக்கம், தம்பி இந்த பக்கம் பாப்பா. ஏண்டி பொய் சொல்லி முட்டை? ஏன் 2 பக்கமும் உதைக்குதுடா? 2 பக்கமும் உதைக்குதா? 4 காலா இருக்குமோ? இல்ல 2 குழந்தை. அவசரத்துல எது முதலைக்கிட்ட எது மாறிட்டியோ தெரியலையே. இல்லைங்க, நம்ம பாப்பா தம்பி. என்னமோ சொன்னீங்க சாமி. கண்ணகின்னு சொன்னம்மா. அரே அம்மா, நான் கண்ணகி சொல்லிச்சு எங்க பே. இது காரணம் யாருடா? அதுக்கு காரணம் யாரு? யாரு? இதுக்கு காரணம் வெளியில இருக்காரு. நான் இந்த 2 நாளா ஆடி பொய் சொல்லி முண்டை. ஞாயிற்றுக்கிழமை வந்துருவாரு. கூப்பிடுவோம். நீ அதுக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை வந்துருவாரு. ஞாயிற்றுக்கிழமை வந்துருவாரா? அப்ப சிக்கு காஞ்சு ஆமா, சாப்பிட்டே. நேத்து நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு நீ சாப்பிட்டே. பாப்பா அண்ணா பாப்பா லூசு முண்டை ஒன்னே சொன்ன. நீ பாப்பாவா? இல்ல பாப்பா. ஏண்டி பொய்யா பேசுற? என்னடி இது ஆயா? இங்க இது காரணம் என்ன? இங்க ஏய் பொண்ணுக்கண்ணா சாமி சாமி ஒண்ணுமே பண்ணலையா? தள்ளி முளக்குச்சி அடிக்குது. சாமி தப்பா பேசாதீங்க. நான் செவனு தான் இருந்தேன். உன் பொண்டாட்டி தான். அவதான் தெரியுமா அடிப்படுத்த முடியும். நான் தண்ணி கேட்டேன் சாமி. நீ தண்ணி கேட்ட, நீ என்கிட்ட தண்ணி தப்பா சொல்லாதீங்க சாமி. மாடு ஓட்ட பையதான் சாமி உள்ள உட்கார்ந்துருந்தேன் வீட்டுக்குள்ள. சாமி புள்ள உறக்கட்டும், பிள்ளை வாயையே அவனை வந்து ஒத்தி வச்சு பாரு சாமி. அப்ப தெரிஞ்சு போயிரு யாருக்கு பிறந்துச்சு. அப்படி முடிவெடுத்துறாதீங்க. உங்களை நம்பி வந்துட்டான். ஐயோ அப்படி சொல்லாத ஐயா. அப்ப அன்னைங்கெல்லாம் விரட்டிட்டு போடுறாங்க சாமி. ஆமா சாமி, அம்புட்டு 7 பேர் ஆளுக்கு 60 தூக்கிட்டு வர்றாங்க சாமி. என்ன சாமி ஒண்ணே காணோம்? குழந்தை காலேஜ் போயிடுச்சு. வேண்டாம், 5 நிமிஷத்துக்குள்ள புள்ள மாசமாகி புள்ள வத்து அது காலேஜ் போனது உன் முண்டாட்டி. காலேஜ் போயிடுச்சு. ஆனா உண்மையுமே உன்னை தாண்டி மதுரைக்கு கண்ணகி பக்கம் சென்னையிலேயே கண்ணகி சிலை எடுத்துட்டு உன் பொண்டாட்டி சிலை உண்மை. உன்ன மாதிரி பத்தினி தேர்த்த நான் பார்த்ததே இல்லை. முடியாது. ஆமா கேளு சாமி. ஏங்க இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு பாவம் நம்மள நம்பி வந்துட்டாங்க. மாலை மாத்தி வைக்கிறான். எல்லாத்துக்கும் சம்மதம்னா கை தட்டுக்கு பாப்போம். கையிட்டுமா பாத்தியா சாமி, ஊரே சம்மதம். சாமி கருப்பசாமிக்கு போட்ட பாட்டு கொடுத்து இப்பதான் எல்லாரும் கெடா வெட்ட போற மாதிரியே இருக்குது ஒரு ஃபீலிங்கா. அந்த ஊர்ல தந்துட்டு மாடையை பார்க்க சாமி பாவம் பொழைச்சு போகும். எங்க 2 பேருக்கு நீங்க பண்ணி வச்சீங்க. என்னத்த பண்ணி வச்சோம்? கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். மாலை மாத்தி வச்சீங்க. அப்படி சொல்லு. உங்களுக்கு நாங்க தான் செய்யணுமே. என்ன செய்வனே? மலையேறி மெஞ்ச ஆடு மாடுக்குன்னு ஒண்ணுதானே வச்சு பாத்துக்க. ஆமா சரி சாமி. அந்த புள்ள யாரு சாமி? உனக்கு என்ன முறையாகுது? கல்யாணம் பண்ணியா?
பிள்ளை குட்டி ஏடா வெறி எடுத்த வேலை ஏடா சாமி அந்த பிள்ளைய நீ கட்டிக்க மாலை மாத்தி இங்க ஐயா உங்களுக்கு நாங்க பள்ளி வைக்கிறோம் சரி ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணுதான் ஒரு உலகைக்கு காலையிலே விழுந்துட்டானே காலையில நல்லா இருப்பேன் சரி இப்ப உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கையில அம்பூட்ட சந்தோஷமா இருக்கு சாமி சிவனை சத்தியம் பார்த்த மாட்டான் பொய் வேஷாதாடா நீ ஏன்டா பொய் சொல்லி முண்ட சேர்ந்து இன்னும் பாரு சாமி ஏமா பக்கத்துல அவன் புடிச்ச பக்கத்துல நீ வாயா எங்க ரெண்டுத்துக்கு மேல லூசு முட்டை மாதிரியே தெரியுமா இல்ல சாமி கரகாட்ட படத்துல பார்த்த பிரபுதேவாவும் சூர்யாவை பார்த்த மாட்டு ஐயா இன்று போல் என்ன பல்லாண்டு காலம் வாழணும் சாமி எங்களுக்கு ஒரு சொந்த பந்தம் யாரும் இல்ல வேற நாங்க பாண்டியூருக்கு போறோம் சொந்த பந்தம் யாரும் இல்ல உறவும் யாரும் இல்ல உங்களையே நம்பி வந்துட்டோம் நீங்க போற திசையில எங்க கூட்டி போய் வீடு காப்பாத்துங்க சாமி என் கைய பிடிச்சிட்டு இல்ல கைய பிடிச்சிட்டீங்கல்ல இன்னமேல சரி யாரு வந்து தடுத்தாலும் சரி என்ன பண்றீங்க உங்களை கொல்றது யாரும் மாத்த முடியாது சாமி பாண்டியூருக்கு போறோம் ஐயா என் பின்னாடியே வாங்க உங்க பின்னாடியே வா புறப்பட சாமி போகலாம் கோடி சரணம் செய்தே சரணம் செய்தே ஐயா தமிழ் சாமி சாமி சரணம் செய்தோம் சாமி பகுடனை வெள்ளையம்மாள் வெள்ளையம்மாள் மகனை சுவாமி யார் நீ எதற்காக அழைத்தாய் என்னை அழைத்த காரணம் ஐயா முதல் ஜக்கம்பட்டி கருகாம இருக்கக்கூடிய சிட்டாமட்டிகள் சேதுபதி மகனையா வெள்ளச்சாமினா உன்னிடத்தில் அழுது விடுமணிக்க காரணம் அற்பக்கோட்டை திறப்பத்தை சேர்ந்த மலைச்சாமி மகள் வெள்ளியமாக மனுமணிக்க வேண்டும் என்று இருவருமே வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்தோம் சாமி யாரும் இதை எப்படியோ தெரிந்து கொண்டு வெள்ளியமாக அண்ணமாக ஏறி வரும் எங்கள் இருவரை பிரிப்பதற்காக வெட்டர்கள் வெல்கமுறை விரட்டு வருகிறார்கள் சாமி நாங்கள் ஒன்றை பிழைப்பதற்கு வழியில் தெய்வமே நீ துணை என்று உன்னை நம்பி வந்து விட்டோம் சாமி அடைக்கலம் கொடுத்த உயிரை காப்பாற்றப்பட்ட தெய்வமே மகனை வெள்ளச்சாமி சாமி மகளை வெள்ளையம்மாள் ஐயா நீயே ஒழுகினோம் உண்மை நீ காதலித்து திருமணம் செய்ய பெண்ணை வேறுகினோம் ஆமா இருவரும் எவ்விடத்தில் பிறந்திருந்தாலும் பாண்டி நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டு வந்திருக்கின்ற எப்படிதானே உண்மைதான் தெய்வமே ஆனால் உனக்கு விதிக்கப்பட்ட விதியும் சாமி மோனை மொக்கான் ஆளுகை இது மோனை மொக்கான் ஆளுகை மாட்டு மழிவாக நாங்கள் வாழ வேண்டிய சாதிகள் என்னால் கொடுக்க முடியாத வெள்ளச்சாமி ஐயா, உன்னையே மறைவு நம்பி வந்தவே தாடும் மழைக்க தரத்தை படுத்து விட்டு போய் வழங்கி விட்டாங்க என்ன செய்ய எங்களுக்கு என்ன யார் இருக்கிறாங்க சாமி ஐயா ஐயா வெள்ளச்சாமி ஐயா இந்த முதலும் அங்க தெரிந்தவாறு 7 கிலோ செவ்வாய் தோப்பு தெரிகின்றதா அங்கே தெரியும் சாமி அங்கு சென்று ஒளிந்து கொள்ளுங்கள் கூடிய மோனை மொக்கான் ஆளுகைக்குள் சாமி உயிர் பிழைத்து வந்தால் மீன் செவ்வாய் தோப்பு சத்தியமா வெள்ளச்சாமி மல்லிகம்மா சுவாமி பாண்டுமொழி தெய்வம் சொன்னது எதைத்தனையும் அறிந்தாயா சுவாமி நம்ம இருவருக்கு இந்த மூலகத்தை நீ அழைக்கிறவரும் என்ன மூலவர்கள் திருந்தானா சொல்லிவிட்டார் என்ன பிள்ளைமா வாழ்ந்து போகிறார் சுவாமி விடுவக்கம்மனுடைய அண்ணன்மார்களும் வெட்டல்கள் வெல்கம்மனை விரட்டி வருகிறார்கள் விரட்டி வருகிறார்கள் இருவரும் இந்த மாதமரச்சோரையில் மனிதரக்கம் என்ற விஷயம் தெரிந்து விட்டார் தெரிந்து விட்டார் ஆள விடுவார்கள் பார்த்த இடத்திலே வெட்டி கொண்டு விடுவார்கள் சுவாமி இன்னிருந்து ஆளு என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவீங்க உண்மைதானே சுவாமி உன்னுடைய அண்ணகளா வந்த பிறகு இந்த வெள்ளச்சாமி விட்டுட்டு போயிருவீர்கள் சுவாமி அப்படி சொல்லாதீர்கள் தங்களை விட்டு ஒரு கணமும் பிரியவே மாட்டேன் சுவாமி இல்லையம்மா, சுவாமி உன்னை போலவே என்னை ஆள் எளிகத்து நிற்க முடியவில்லை சுவாமி என்னுடைய கண்கள் சோர்ந்து கொண்டு சுவாமி வருகிறது அப்படி சொல்லாதீர்கள் ஞாபகத்தில் ரெண்டு பட்டது சுவாமி இந்த வெள்ளச்சாமிக்கு போக வயது சுவாமி அப்படியெல்லாம் நடக்காது பயப்படாதீர்கள் சுவாமி சுவாமி என்னை விட்டு போக மாட்டீர்கள் தங்களை விட்டு அதை பிரிய- பார் வெள்ளியம்மா சுவாமி ஆந்தைகள் ஒரு சத்தமும் சுவாமி கோட்டாடுகளுக்கு ஒரு சத்தமாக கேட்கிறது ஐயோ இது உண்மைதான் ஆகவ செலவிட சொல்வார்கள் இல்லையா? உண்மைதானே சுவாமி என்ன செய்வோம் கண்ணையாண்ட எல்லாரோடடி, இது ஆகாசகனவடி, இது ஆந்தையலோடடி, ஆகாசகனவடி,
சுவாமி அந்த இளறினாலும் அந்த இளறினாலும் இல்லாத சகுனமில்லை போட்டானோ கூறினாலும் இந்த கொஞ்சம் கிளி கூட இருக்கே சுவாமி சுவாமி உன்னை விட்டு தெரிய மாட்டேன் இந்த உத்தவன் நான் கூட இருக்கேன் சுவாமி சுவாமி ஐயோ அண்ணன் வாங்க சுவாமி ஓடிடலாம் வாங்க 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 ஓ சாதி என்ன ஏன் சாதி என்ன உனக்கு எவ்வளவு நெஞ்சு தகரந்தா என் தங்கச்சியை கூட்டி போயிருப்பேன். மாமா இங்க வர இங்க வாயா நாங்க ஒன்றரை சித்திரால நாளையோட முடிச்சிடணும் ஏண்டா உன் திருநக்கா உன் நெஞ்சு தகரம் விட்டுறாமனே டேய் அண்ணன் தம்பி ஏழு நம்ம தங்கச்சியை கூட்டி போயிட்டான்டா. நீ கூட்டி வருப்பியா மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிருப்பான்டா நல்ல மாப்பிள்ளையா. அப்படி சொல்லு நம்ம தங்கச்சியோட அழகுக்கு இவன் மூஞ்சியை பாரு தேஞ்சா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி போய் வெட்டு போ அண்ணன் தம்பி 7 விட்டு விட்டா வேணா கெடா விட்டு பூஜை வைப்பானோ ஓங்கி ஓங்கி வெட்டுறேன் 7 விட்டு நீயே வெட்டி இன்னைக்கு அதுக்கு போய் தானே அறுத்தரிடா யாரு வரமாட்டேன் கொத்தோட போடுறா அந்த முந்திரி பழத்தோட கொட்டையோட நீ வச்சுக்க நீ பாயில வச்சுக்க ஏண்டா டேய் நம்ம கோத்திரம் என்ன அவன் கோத்திரம் என்ன ஆமா எப்படி நம்ம தங்கச்சியை வளர்த்தான் எப்படியெல்லாம் வளர்த்த நம்ம தங்கச்சியா தங்கச்சி போய் இவன் சிரிக்காதீமா வைத்தச்சல்ல இருக்கிறேன் சிரிக்கான்னு சொல்றதுக்கு சிரிப்பா ஏமா என் தங்கச்சியை கூட்டி போய் உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா ஆப்பா என்ன அவங்க எடுத்துட்டு வந்தாலும் நீ தாங்க மாட்டேன் உண்ட இப்படியே விடக்கூடாது அவன் ஆத்மா சாந்தி அடையாது எந்த சாட்சியா அவன் அடைஞ்சிட்டாங்க நீ பார்த்தல அப்புறம் என்ன நானா நான் இல்லடா நான் யாரையுமே வச்சுக்கிறது இல்லடா போய் டேய் போய் போய் வேட்டி மாலை எடுத்துருவா என்னது என்ன பாடி பேசாம இருக்கா கறி வெட்டுறியா தூக்கிட்டானோ அவங்க தாய் மாமனுக்கு சீர் கொண்டு வரேன் ஒரு விளக்கு மத்த எடுத்தனா கம்புட்டு மிஞ்சி போயிடும் புரியுதா தங்கச்சியை கூட்டி போயிட்டேன் மச்சனை செத்து போயிட்டான் என்ன பண்ண பிரிச்சுட்டு மேல போடுறான் நானா செத்து போயிட்டேன் பாடி மேல போடுறான் பாடா நீ போற நாளைக்கு எப்படி போறணும் மட்டும் பாரு சரி வா 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 அதெல்லாம் வேணாம் நீ மூடு மாலை எடுங்க ஒரு 3 மாலையை போடுங்க மூச்சடிச்சு ஆகட்டும் என்ன பண்ண கழுத்துல போடு நீ என் கழுத்துல போடாது அவன் கழுத்துல போடு மாலையிலே நான் செத்துருவேன் அங்கேயும் கடை விட்டு ஆட்டி போடுற நீ மூடு முண்டை சரி நம்மள யாரு கோடீஸ்வரன் லட்சாதிபதி சேர்த்துக்கு அது வீட்டுக்காச்சும் போக முடியாது நாளைக்கு போவோம் யாராச்சும் 1 ரூபா இருந்தா கொடுங்க ஆமா பெரிய பணக்காரன் பிச்சைக்கார பையெல்லாம் கிடையாது பணம் இருக்குது நான் என்ன பிச்சைக்காரன் வச்சுல
என்ன 350 ரூபா முழு நோட்டா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆமா. 1 ரூபா சில்லறை இருந்தா கொடுங்க. யார் வேணா கொடுக்கலாம், எல்லாரும் கூட வாங்க. 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். எல்லாரும் நினைச்சு வாங்க. அடுத்த வண்டி வாங்குறதுக்கு ஐடியா பண்றியா? 1 ரூபா இருந்தா கொடுங்க. கொடுங்க. யார் நெசமானு தான் கேட்கறான். விளையாடி 1 ரூபா கொடுங்க. 1 ரூபா யார் வேணா கொடுங்க, வாங்க எந்திரிச்சு வாங்க. இல்ல, ஒரு ஆளு கொடுத்தா போதும், எல்லாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆளு கொடுங்க. கொடுத்து வாங்க. இல்ல இல்ல, நெத்தில வைக்கிறதுக்கு தான். பெண்கள் கொடுத்தா 2000 3000 கொடுங்க, ஆண்கள் கொடுத்தா 1 ரூபா மட்டும் கொடுங்க. இனிமேல எந்திரிச்சு வருவியே. யாரு? பூமிநாதன். நான் செய்த கொலைக்காக பூமிநாதன் அவர்கள் 1 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆமா. காலையில போலீஸ் வந்து கேட்கும். உடனே மாட்டிட்டு நான் பவுடர் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேனா? சூப்பர். சரி, அதை விடு. யாராச்சும் கொட்டை பக்கம் இருந்தா கொடுங்கம்மா. உன் கொட்டை கொண்டு நாய்க்கு போடுற வழங்காத வேலை அல்ல. உரசி அப்புறம் இருக்குத்தேன். யாராச்சும் இருந்தா கொடுங்கம்மா. ஏய் ஆட்டி இல்லையா? நானே வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. கையை எடுத்துட்டு போய் ரோபோ மாதிரியே வச்சுக்க. போய் குஞ்சு எடுத்துக்கலாம். கோழி குஞ்சு. நீ என்ன ராகுன்னு எனக்கு தெரியும். என்ன கட்டுதேடா? கால்ல கட்டுறா. டேய் பாடி கால்ல கட்டுறா. காலை 6 மணி. கட்டியாச்சு. இவனை இப்படியே விட்டா என்ன விடும்டா? அவ்வளவுதானே, முடிச்சிடுறேன். நீ போயிட்டு வாடா, நான் பாத்துக்கிறேன்டா. தங்கச்சி கூப்பிட்டு கொள்ளி வச்சிடறேன்டா. இல்லையம்மா? அண்ணா எங்க சாமி போன முன்னாளா? அண்ணா 3 நாளாவா வெள்ளச்சாமி கூடனா? அவை சாதி என்ன நம்ம சாதி என்ன? அவை கோத்திரமே நம்ம கோத்திரமே. விக்கிற விலாசிரவனை எப்படி எல்லாம் வளர்த்தேன். மாறி தோல்வி போட்டு வளர்த்தனே. அண்ணா வாழ்ந்தால் அவரோட தான், செத்தால் அவரோட தானே. அவர் இல்லாத வாழ்க்கையை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப அவன் கூட தான் வாழ்வே நீ. ஆமாண்ணா. அங்க பாத்தியா? அண்ணா 7 உள்ள போட்டாச்சு. ஐயோ சொல்லி வச்சு அரமணை. ஐயோ மாப்பிளை பார்த்து வச்சிருக்கிறேன். சாமி எட்டி கொண்டுட்டீங்களா? ஐயோ சுவாமி, என்னை விட்டு ஒரு கணமும் பிரியக்கூடாது என்று சொன்னீர்களே சுவாமி. இப்பொழுது என்னை மட்டும் தனியே தவிக்க விட்டு சென்று விடுறீர்களே சுவாமி. நான் எப்படி தனித்திருப்பேன் சுவாமி? ஐயோ, நான் எப்படி தனித்திருப்பேன்? 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி. கண்ணில் வேறுபட்டு நின்றானடி. கண்ணில் வேறுபட்டு நின்றானடி. எட்டெடுக்கும் மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி. கண்ணில் வேறுபட்டு நின்றானடி. கண்ணில் வேறுபட்டு
அம்மா அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் சுவாமி. ஐயோ, நீங்க இல்லாத உலகத்தில் நான் மட்டும் உயிர் வாழ்வேன் என நினைத்தீர்களா சுவாமி? ஒரு கணமும் உயிர் வாழ மாட்டேன் சுவாமி, ஒரு கணமும் உயிர் வாழ மாட்டேன். நீங்கள் இந்த இதே சிதையில் நானும் அறிந்து உங்களுடைய உடன்கட்டை ஏறுகிறேன் சுவாமி, உங்களுடைய உடன்கட்டை ஏறுகிறேன். நான் சொன்னது போலவை இந்த வெள்ளைசாமி மல்லியமாலை இறந்து விட்டார்கள். எப்படி குறிக்கப்பட்ட 3.25 நாளிகைக்குள் இறந்து விட்டார்கள். அவர்களை எப்படி விட்டுவிட்டார்? அந்த மூலைகளை பேயாகவும் பிசாசாகவும் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். புதுசாக அழைத்து பிடிமண்டு கொண்டு வந்து இவளை தெய்வீக ஆவியாக எழுப்ப வேண்டும். மாலை பூஜாரி வெள்ளைசாமி இந்த மூலைகளை எங்கே காற்றில கலந்திருந்தாலும் வர வேண்டும், வர வேண்டும், எதிர வர வேண்டும். வெள்ளைசாமி சுவாமி, வாழ வேண்டும் என்று ஓடி வந்தமே, ஆனால் எங்கள் இருவரையும் வாழ விடாமல் பாதியில் அழைத்து கொண்டு விட்டார்களே சாமி. உயிரை இழந்து ஒரு அவசரமாக அழைத்து கொண்டிருக்கும் எங்களுக்கென்று எந்த பிரீதியும் கிடையாதா? உனக்கு என்ன வர வேண்டும் ஐயா? இந்த கலியுகத்திலே இந்த வெள்ளைச்சாமியுடைய பேர்வுகள் என்று நிலைத்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வரம் கொடுத்தால் வெள்ளைசாமி கேட்ட வரம் அழைத்து கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த பூவுலகிலே நீ மாநில பிறப்படுத்தி எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த வாழ்க்கையெல்லாம் எந்த ஒரு கொடியை தொட்டு வருகின்றாயோ அந்த கொடியை குடிகொண்டு அந்த கொடியை விட்டு விலகும் போது அந்த கொடிகளை திருமணம் ஆகாதவர்களுக்கு மாங்கல்ய வரத்தையும் குழந்தை செல்லும் இல்லாத குழந்தை வரத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை விட்டு விலகும் போது பாலாறு செல்வமாக வாழ செய்ய வேண்டும் வெள்ளைச்சாமி. அது மட்டுமல்ல, இதில் கட்டுப்பட்டு நீங்கள் இருவரும் பொழுது விடிந்தால் பொழுது வரையே எனது இடதுகால் பெருவர்கள் கட்டுப்பட வேண்டும். இதில் கட்டுப்பட்டு என் அறிவால் சத்தியம் செய்தால் கேட்ட வரத்தை கொடுக்கிறப்பா. அப்படியே பொழுது வரைய சென்றான். பொழுது வரைய தங்களுடைய இடதுகால் பெருவர் வந்து இருவருமே கட்டுப்படுவோம். இது தாங்கள் வைத்திருக்க வீச்சல்வாம். இது சத்தியம். வெள்ளைசாமி, என் அறிவாளம் சக்தி செய்த காரணத்தினால் முதல் பூசை உனக்கு பூசை முடிய வேண்டும் என்ற பாண்டியனுக்கு பூசை நடைபெறும். அது மட்டுமல்ல, இந்த பாண்டியனின் பேரணம் இருக்கும் வரை இந்த வெள்ளைசாமி வெள்ளையம்மனின் பேரணமும் என்றென்றும் நிலைத்திருக்கும். சென்று வாருங்கள், வெற்றி உண்டாகட்டும். இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் ஊர் இளைஞர் நல்பணி மன்றத்திற்கும் ஊர் நாட்டாண்மை அவர்களுக்கும் கோவில் பூசாரி அவர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய வீரர்கள் காவல்துறை சார்பாய் அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் நெடியமலை உறுதுணையாக இருந்து ஒளி அமைத்து கொடுத்த அன்பு உள்ளம் லிங்கம் ஆடியஸ் அதன் உரிமையாளருக்கும் அதனை பணிபுரிந்த அன்பு உள்ளவர்களுக்கும் அன்பு அப்பா ராஜநடிகர் சந்திரன் பிள்ளையார் கூட சேர்ந்த ஏபி சந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை கொண்டு மீண்டும் வாய்ப்பளித்தால் ஒரு நல்லாளிலை உங்களெல்லாம் செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், நல்ல தங்கவை விட்டாராக வேணும், பட்சி கருக வேணும், பால் பாட பொங்க வேணும், பட்டி பெருக வேணும், பால் போட பொங்க வேணும், ஊரார்கள் வாழ வேணும், நல்ல தங்கவை விட்டு மழை பெய்ய வேணும். யாழ தங்கமே நமத்தில் ஸ்ரீ டி சங்கரசாமி நாமமால் நாடகங்களை வாழ்க, நடிகளைய உயர்கு, குருவுக்கெல்லாம் சிரமம் சிரமம் சிரமம், குருவன் சிரமம் திருமண சிரமம், ஊர்மக்கள் பல்லாண்டுகளும் வாழ்க 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 வளமுடன்.